குட் மார்னிங் ஆல். நீங்க எல்லாம் இங்க வந்ததுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஷாலோம் எஜுகேஷனுக்கு வந்து லாஸ்ட் கொஞ்சம் வருஷங்களாவே உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருந்திருக்கு. அதுக்கு திரும்பவும் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். மெயினா நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த இதை ஆர்கனைஸ் பண்ணதோட ரீசன் என்ன, உங்களுக்கு தெரியும் ஷாலோம் ட்ரஸ்ட் அண்ட் எஜுகேஷன் வந்து லாஸ்ட் 15 இயர்ஸா வந்து நாங்க வந்து அப்ராட் மெடிக்கல் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு 14+ கண்ட்ரீஸ் 100+ யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பிரான்ச் இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, இப்படி தமிழ்நாடு ஃபுல்லா பிரான்ச்சஸ் இருக்கு. நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து எம்பிபிஎஸ் வெளிநாட்டுல போய் எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமா லாஸ்ட் ஒரு 7 வருஷமாவே வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். மெயினா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய ஸ்காலர்ஷிப் பண்றோம். இப்ப லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸா பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 1 lakh வர்த் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 50 lakhs வர்த் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். லாஸ்ட் 3 இயர்ஸா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு நீட்ல பாஸ் பண்ணி 60% மேல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுல போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். அது எந்த மாதிரி ஹெல்ப்னா, இந்தியால ஆகக்கூடிய அட்மிஷன், விசா, டிக்கெட், டாக்குமெண்டேஷன், இதெல்லாம் வந்து ஒரு 3 lakh வர்த் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இதை வந்து ஷாலோம் ட்ரஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட் வந்து டைரக்டா யூனிவர்சிட்டியில போய் மட்டும் ஃபீஸ் மட்டும் பே பண்ணா போதும். இந்த ஃபீஸும் கட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கான கைடன்ஸும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம லாஸ்ட் மே வந்து இப்ப இந்த நிறைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மெடிசன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா முதல்ல ஒரு 3 lakh ஆப்ஷன்ஸ் இருந்து 3 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்ப நீட் பாத்தீங்கன்னா 1,40,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 70,000-80,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த தமிழ்நாட்டுல நீட் மெடிசன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நம்பரை இன்க்ரீஸ் பண்ற விதமா ஷாலோம் ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மே 5ஆம் தேதி நீட் எக்ஸாம் அன்னைக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதாவது நம்ம கிட்ட முதல்ல ரெஜிஸ்டர் பண்ற ஒரு 100 ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 100% யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஃப்ரீ, ஒரு 4 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 50% வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸ், அதாவது காலேஜ் ஃபீஸ் 50% ஃப்ரீ, ஒரு 4 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 25% யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஃப்ரீ. இது வந்து லாஸ்ட் மேல நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ அதுக்கான ஆக்சுவலா வந்து நம்ம லாஸ்ட் மேல அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதா. பட் அந்த சீட்ஸ் நம்மளுக்கு ஃபில் ஆனதுனால நீட் ரிசல்ட் போட்டதுனால என்ன பண்ணிருக்கோம்னா, இன்னும் ஒரு 25 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்றோம் நம்ம.